வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஏ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் இப்போ ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ரியல் வாய்ஸ் ரிவ்யூக்காக சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல. ஓகேவா? இப்போ நம்ம டைம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அதனால் நம்ம எங்கே இறங்கணும் பார்த்திங்கன்னா பீக்கில் இறங்கி பார்த்தீங்கன்னா கன் எடுக்கணும். நான் எப்போவுமே இந்த சைடு தான் இறங்குவேன். இந்த சைடு கொஞ்சம் எனிமையும் இருப்பாங்க, ப்ளஸ் ஏதாவது நல்ல கன்னும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்குட் கேம் ஈவெண்ட்டு முடிஞ்சோடனே அடுத்த நாள் போன மேட்ச்சு தான். ஏன் இவ்வளோ நாள் வீடியோவில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம். ஓகே, இந்த இடத்துல இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்மா கிடச்சிருச்சு. ஏன் அங்கே இறங்கலான்னு இங்கே ஃபுல்லாக எனிமையாக இருந்தாங்க. இங்கே ஒருத்தனுக்கு வந்தோடனே அடித்தே பாருங்க மண்டையிலே, சரியான ஹெட்டு. ஓகே, இவன்கிட்ட இருக்க கிங்ஃபிஷரை தூக்கிட்டு அப்படியே இங்கே இருக்க டோக்கனை தட்டிட்டு மெடிக்கிட்டையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே P90 இங்கே இருந்துச்சு, அதையும் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படியே இந்த லுக் பாக்ஸில் பார்த்தா இதுலேயும் பிளாஸ்மா தான் இருக்குது. இதை எடுத்து ஒரு சொல்லிட்டு திரும்பி இங்கே வந்தேன். இங்கே வந்து SMG தூக்கிட்டேன். அப்படியே இங்கே வந்து பார்த்தா இந்த கன்று இது எனக்கு அந்த அளவுக்கு ஆட வராதனால இது எடுக்கல. ஹீலிங் போட்டிருக்காங்க யாரோ, எனக்கு ரெட் கலர் இருந்தால் அது அவங்க போட்டிருக்கலாம். போய் பார்த்தா இங்கே வச்சு அந்த போய் மண்டையில் வச்சே பாருங்கள், அப்படியே தக்காளி சட்னே பிரிங்கி வந்துருக்கும் அவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வர எங்கேயாவது எனிமி இருக்காங்களான்னு தேடினேன். அப்படியே UMP ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பார்த்தா இங்கே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு போனேன், பட் ரீகாயில் ஆயிடுச்சு புல்லட்டு. சரி, இங்கே அடிக்க போனால் இங்கே ரீகாயில், என்னடா ரீகாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டாக இங்கே ஒருத்தன் M5900 தூக்கிட்டு வருவேன். அப்புறம் அவனுக்கு அடிக்கிறக்குள்ளே அவனை தாம்சனில் ஒருத்தன் அடிக்க, அப்படியே திரும்பி என்ன இங்கே ஒருத்தன் அடிக்க, டக்குனு இதுக்குள்ளே ஒரு UMP காரன் வந்து என்ன அடிச்சு விட்டான். சரி, நம்மளுக்கு ரிவைவல் சான்ஸ் இருக்குது இன்னொரு தடவை. இப்போ பார்த்திங்கன்னா கில்ல அடிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரிவைவல் சான்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் எத்தனை 3 கிலோ வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல காட்ட முடியலன்னு எனக்கு அந்த இடத்துல இது இல்லை, காட்டுற அளவுக்கு காட்டினேன்னா அந்த பெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அது வீடியோவில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபேக்ட்ரியில் இறங்குவோம், போய் அந்த ஜீப் எடுப்போன்ட்டு தான் இங்கே இறங்கினேன். பார்த்தா அங்கே எனிமி இருக்கான் போல் ஃபேக்ட்ரி கீழே. நான் அதை கவனிச்சிட்டேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு இங்கே இருக்க டோக்கனை தட்டலான்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ எதுக்கு டோக்கன் தட்டுறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்மளுக்கு வந்து ஹஸ்டல் வாங்கணும், பார்த்தா டோக்கன் தரல. நான் எனிமி இருக்கனால பயந்து விட்டேன். ஹஸ்டல் போகணும்ல, அதுக்கு டோக்கன் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஹஸ்டல் பார்த்திங்கன்னா லெவல் 4 ரிஸ்க்லேருந்து எல்லாமே இப்போலாம் கிடைக்குது. கன்னும் கிடைக்குது, நுழையும் கிடச்சிச்சு, அதனால இப்போயும் கிடைக்குது. ஓகேவா? நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த இடத்துல நான் போகலான்னு பார்த்து இங்கே யாரும் இது உடச்ச மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. அந்த இதுன்னு சொல்லுவாங்களே ஹீல் பண்ணுறது, அதை உடச்சிருக்காங்க. உடச்சோன்னு சரிங்கதே எனிமி இருப்பியான்னு போனீங்க, பார்த்தா எனிமி இருந்திருக்கான். பார்த்தா ஏற்ற முடியல. கரெக்டாக இந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு வண்டியில் ஏறி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு திரும்பி இறங்கி அவனை அடிச்சிட்டேங்க. இதுமாதிரி நீங்களும் எனிமி முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ண பாருங்கள். அவன்கிட்ட இருக்க அவனை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கிட்ஸ் எல்லாமே வச்சுருந்தான். அப்படியே பார்த்திங்கன்னா வண்டியில் ஏட்டு பேனை தூக்கி போட்டுவிட்டு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் அதனால நம்மளை அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்புறமா எனிமி சவுண்டு இங்கே கேட்டுச்சா, நம்ம உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, கேட்டுச்சு. ஓகே, நான் என்ன பண்ணேன், ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தேன், ஆனாலும் யாரையும் காணவில்லை. அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்குள்ளேயே இருந்து தான் சவுண்டு கேட்டுது, பட் இங்கே எவ்வளவுமே இல்லை. இருந்ததுனால நம்ம வண்டி விட்டு ஏற்றி அது 1 கிலோ இருக்கும், நம்மளுக்கு மொத்தமாக 5 கிலோ டோட்டலாக. அப்புறமா இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தேன், சாரிங்க கொஞ்சம் இதுவாயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெறும் 2 கிலோ தான். அப்போ நம்மளுக்கு இப்போ தான் 3 கிலோ சார்னு எனக்கு கொஞ்சம் மறதின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதை கண்டுக்காதீங்க. வெறும் 3 கிலோ தான் நம்ம அடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு 3 கிலோ தான். ஓகே, நம்ம 3 கிலோ அடிச்சிருக்கோம். ஓகே, அந்த கிலோ வச்சுருந்தோம்னா 4 கிலோ. ஓகே விடுங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், பட் ஏன் இப்படி மறந்தேன்னு தெரியல. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் நான் வீடியோவுக்கு வாய்ஸே கொடுக்க ஆரம்பித்தேன், அதனால தான் நான் மறந்துருப்பேன். ஓகே, அது மற்றபடி கண்டுக்காதீங்க. நான் வீடியோ அப்படியே பக்கத்தில் இன்னொரு இதில் ஓட விட்டுட்டு பார்த்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் எனக்கு சவுண்டு கிடச்சி, பட் அந்த வண்டி டேமேஜ் ஆனதுனால இந்த வண்டி எடுத்துக்கிட்டோம். இந்த வண்டியிலேயே அடி விழுகும். ஓகே, நம்ம பொச்சினிக்கு போய் டோக்கனை கலெக்ட் பண்ணலாம் எப்படி போகிறோம்ல. லேம்போகினி எடுத்தேன் பாருங்கள், லேம்போகினியை
விடலவே இல்லையே. பொச்சினிக்கு டேரெக்டாக ஒன்று நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 900 டோக்கன் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கோப் வாங்கினோம்னா நம்மளுக்கு தான் நல்லது. ஏன்னா ஸ்கோப் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக எய்ம் பண்ணிக்க முடியும் எனிமையை. அதுவும் வண்டிங்களை பார்த்தீங்கன்னா வெறும் 200 டோக்கனுக்கே 4x ஸ்கோப் கொடுப்பாங்க. அதெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நான் இங்கே தட்டிகிட்டே இருக்கும்போது எனிமி சவுண்டு யாரோ சொல்கிற மாதிரி கிட்டச்சு பார்த்தா எனிமி நல்ல வேலைங்க தப்பிச்சு ஓடிட்டேன். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 26 அடைவு தான் குறைஞ்சிருக்கு. இந்த நேரம் கூட நம்ம நாக்கினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும். ஓகே, அதனால் நம்ம இந்த இடத்துல பார்த்தே தான் விளாண்டாகணும். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்தேன் பார்த்தா இங்கே ஏதாவது எனிமி இருக்கா என்னன்னு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வேறு எங்கே வெண்டிங்குமே நம்மளுக்கு போகிற வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் பீமா சக்தி வெண்டிங் தான் இருக்குது. அங்கேயும் போக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கேயும் எனிமி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பீக்கில் பார்த்திங்கன்னா எனிமி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் பீக்குக்கு வந்திருக்கேன். எனிமிலாம் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஓகே, டக்குன்னு இங்கே உள்ளே போகும்போது பைசன் மாட்டுச்சு. அதை அப்படியே எடுத்துட்டேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அஸ்னால்க்கு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்கோப் எடுத்துக்கிட்டு ஆனால் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் 4x பார்த்தா 4x இல்லைங்க. எனக்கு அது கொஞ்சம் இதுதான். ஏன்னா நம்ம பைசனுக்கு 2x போட முடியாது. அது வேறு கீழே விழுந்துருந்துச்சுன்னா ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்க ஸ்கோப்பை கீழே போட்டு நம்ம 4x 2x கீழே போடுறேன் 4x ஓட்டுறதுன்னா அதான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹஸ்டான் ஓப்பன் பண்ணிட்டோம். ஹஸ்டானுக்குள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷங்க. ஏன்னா க்ரோஸா எக்ஸு கிடச்சிருச்சு. ஓகேவா, க்ரோஸா எக்ஸு கிடச்சோன்னா அப்படியே ஒரு சந்தோஷமே. அப்படியே இருக்க பேகு வெஸ்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வண்டி மேலே ஏறிட்டோம். அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, யாரோ இருக்காங்களாம் நம்ம டவுட் வந்துச்சு. எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல. அப்பப்போ அப்படி தான் சவுண்டு கேட்கு. திரும்பி ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா வேறு எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் பக்கத்தில் நம்ம தலையன் பீமா சக்தி இருக்குல்ல, அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். மேலே வேறு யூஏ போட்டிருந்தாதீங்க. இங்கே எனிமி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு டவுட்டு. சரி, நம்ம போய் இட்லிஸ்டே போயிட்டு பார்த்துருவோமே, எனிமி இருந்தானே காட்டி கொடுத்துருமேன்ட்டு டக்குன்னு 2 டோக்கன் தட்ட அனுப்பிப்பேன். இந்த இடத்துல தட்டிட்டு ஹிட்லிஸ்ட் போடலான்னு பார்க்கும்போது இன்னொரு லைன் பண்ணி கிடச்சிருச்சு. பார்த்தா அதையும் தூக்கிட்டேன். இப்போ போய் அந்த டோக்கனை தட்டிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. தட்டியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கோணல் மணலாக தான் ஓட்டுவேன். ஓகேவா, இன்னொரு வீடியோ வரும். அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்லிஸ்ட் கில்லு வீடியோ அப்புறமா சிஎஸ் வீடியோ இன்றைக்கி 3 வீடியோ இருக்குது. அதுதான் பார்க்கணுமோ நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம கில்லில் ஜாயின் பண்ணலாம். அப்படியே போட்டுட்ருக்கோமா இங்கே ஒருத்தர் மாற்றிட்டுருக்கு எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் மிஸ் முட்டியிருப்பான். நான் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு மூஞ்சி மேலே போய் வைக்கலான்னு பார்த்தேன். பைசன் வச்சு. பட் பைசனில் அடிப்படலை. சரி, அந்த இடத்துல அவதே இருப்பான்னு பார்த்தா என் வண்டி எடுத்துருக்கலாம் வந்துச்சான். நம்ம விடுவோமா சும்மா க்ரோஸில் எடுத்து அழுத்தி வண்டியை கொளுத்தலாம் பார்த்தா இங்கே ஒருத்தேன். அப்பனுக்கு அப்படியே ஒரு ஹெட்டை போட்டு கதை மொய்க்கா பண்ணி விட்டேன் அவனை. அப்படியே நம்மகிட்ட இருக்க சூப்பர் மீடியா போட்டுட்டு அப்படியே அங்கேருந்தே ஒருத்தேன் அந்த காரே தான் இந்த மான்ஸ்டருக்கு அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டேன். பட் காலி ஆகலை. நம்மளை பாதி தான் டேமேஜ் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எப்படியா போய் அடிச்சே ஆகணுமே அவனை. அப்படி இங்கே க்ளோவல் போட்டு என்கிட்ட எஸ்எம்ஜி சுத்தமாக இல்லை. எஸ்எம்ஜி எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமாக எஸ்எம்ஜி இல்லைங்க. கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். நேர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். டக்குன்னு மேலே ஏறி வந்தால் இங்கே ஒரு க்ளோவால் இருந்துச்சு. சரி, எனிமி நான் பார்த்தேன். எவனையும் காணோம். அப்படியே இதுக்குள்ளே வரும்போது எனக்கு எனிமி பார்த்துட்டேன். கரெக்டாக இங்கே ஹூக்காங்க போட்டு இவனுக்கு சரியான டேமேஜ். அப்படியே ஏறி போய் ஒரு டிமிட்ரியை போட்டு மண்டையிலே போய் பாருங்க அவனுக்கு. ஆமாம், மண்டையிலே வச்சேன். பட் மண்டையில் விழுகலை. அது நல்லாவே பார்த்தாலே தெரியும். நான் நெஞ்சுக்கும் மண்டைக்கும் இழுக்கிற கேப்பில் தான் வச்சுருப்பேன். இத்தனையும் டிஃப்ரென்ஸ்லாம் மண்டையில் போட்டிருக்கோம். சரி, மேலே சவுண்டு கேட்குதே, மேலே போகலாமேன்ட்டு வேகமாக ரஷ் அடித்து ஸ்கைலர் போடுவேன். இங்கே பார்த்தா இவன் வந்து நான் டேமேஜ் கொடுக்கும் இந்த கேரக்டர் இருக்கும்ல, இந்த 400 HP கேரக்டரு, அதை போட ஆரம்பிச்சிருவான். நான் டக்குன்னு ஃபுல் டேமேஜ் கொடுப்பேன். சாப்பிடவே மாட்டேங்க. கடைசியில் வெறி ஆகிட்டு பைசனை குதிச்சு ஒரு மண்டை சாப்பிட்டு வைப்பேன் வருங்க. அதோடு சுற்றிட்டான். அதுக்கடுத்து அவன் சமாதி பொட்டியிலேருந்து நம்ம கொஞ்சம் லூட் எடுத்துக்கிட்டோம். லூட் எடுத்துட்டு சூப்பர் முடி போட்டு பெஸ்ட்டு லெவல் 4 போச்சுன்னு கவலைப்படுறது நேரத்தில் ஒரு ரிப்பேர் கிட்ட வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்மகிட்ட ரிப்பேர் கிட்டே வெறும் 2 ரிப்பேர் கிட்ட தான் இருக்குது. அப்புறமா நான் ஏன் ஸ்மூத்தில் வச்சு ப்ளே பண்ணுறேன்னா என் ஃபோன் வந்து ரொம்பவே லோ பேண்ட் டிவைஸ். ஓகேவா, நான் ஃபோன் வாங்கிட்டேன்னா இந்த ஸ்மூத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம காரை வேறு கொளுத்திட்டானா, அதனால் வந்த காரில் தான் நம்மளால் போக முடியும். அழகாக போட்டு வந்த காரில் ஏறிட்டு மேலே எனக்கு எனிமி இருக்கேன்றது தெரிஞ்சிச்சு. என்னோட சவுண்டு கேட்டுருச்சு. அதனால் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. வண்டி எடுத்திங்கன்னா நகரவே இல்லையே. அதனால் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து மலை, ஜீப்
இப்போவே மைண்ட் செட் இருக்கு இருந்தால் வேகமாக ஏறிடுவோம். ஆனால் அதெல்லாம் மலைக்கு மேலே ஏறக்கு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். லாவின் வந்து தரையில வேகமாக போகும். பைக்கும் அதே கான்செப்ட் தான். இந்த ப்ளூ ட்ரிக்கும் அமௌண்ட் இருக்கும் ஒரு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவே ஏறி இருந்துட்டு அந்த ஆமா வண்டின்னுவாங்களே இந்த தண்ணிக்குள்ளே போகுமே அந்த வண்டி ஏற கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்து பீக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நம்மகிட்ட வேறு 1700 காயின்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு எடிமி இருக்கேன்னு நினச்ச மாதிரியே இங்கே ஒருத்தர் இருந்திருக்காங்க. அதோ இங்கே இருக்கேன் பாருங்க. நான் ஸ்கோப் போட்டு பார்த்து எய்ம் பிளாக் ஆனால் நான் டக்குன்னு வண்டியில் ஏறிடுவேன். வண்டியில் ஏறிட்டு திரும்பி போய் பார்ப்பேன் அங்கே தான் இருக்கானான்ட்டு. திரும்பி போனால் திரும்பி அங்கே தான் இருக்கான். பார்த்தா இந்த இடத்துல சமசனாக இருக்கும் பாருங்கள். நான் காற்றுல வச்சு விட்டுட்டு இருப்பேன். கரெக்டாக நான் இது போட்டுருக்கோமா எம்ட்டு எழுத்து சரியான எழுத்து பார்த்தா எனக்கு ஹெட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. மறக்காம